உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல் வரிசையில் வள்ளல் பிரானோடு நாம் இருக்கிறோம். நம்மோடு வள்ளல் பிரான் இருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். பொதுவாக நமக்கு ப்ரொமோஷன் வருதுன்னு வைங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. ஸ்கூலில் படிக்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொமோஷன், அதுவும் சந்தோஷம். அப்புறம் ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜுக்கு போவோம், அதுவும் சந்தோஷம். காலேஜிலேருந்து மேற்படிப்புக்காக பல்கலைக்கழகம் போவோம், அதுவும் ஒரு ப்ரமோஷன், அதுவும் சந்தோஷம். அதையெல்லாம் முடிஞ்சப்புறம் அலுவலகத்தில் வேலைக்கு சேர்றோம். அந்த இடத்துல நமக்கு ப்ரமோஷன் வருது அப்படின்னா எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி வள்ளல் பிரானுக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிது அப்படின்னு சொல்கின்ற ஒரு பாடலை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வள்ளல் பிரானுக்கு ப்ரமோஷனா? அவர் எங்கெங்கே வேலை பார்த்தாரு அப்படின்னு கேட்க தோணும். 19ஆம் நூற்றாண்டில் வேளாண்மை மட்டும்தான் பெரும் தொழிலாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கால சமூகத்தில் ஆசிரியர் தொழில் அல்லது வேளாண் தொழில் அல்லது கைவினை தொழில், இதை தவிர அலுவலகம், அங்கே போய் வேலை பண்ணுறது இதெல்லாம் அதிகமாக இல்லை. ஆனாலும் நம்முடைய வள்ளல் பிரானுக்கு ப்ரமோஷன் கிடச்சிதுன்னு 4 வரி பாடலில் ஒன்று சொல்கிறாரு. அந்த 4 வரி பாடலில் 4 ப்ரமோஷனாக அவர் பேசுகிறார். எப்படி இல்லை, ஓவர் நைட்டில் உயர்வு வந்த மாதிரி, அல்லது ஒரே பாட்டில் பணக்காரன் ஆயிடுற மாதிரி ஒரே பாட்டில் 4 ப்ரமோஷனை சொல்கிறாரா? என்ன பாட்டுங்க அது அப்படின்னு கேட்க தோணும். அதை தவிர ஒரு புதிய வார்த்தையை இந்த பாடலில் நமக்கு சொல்லி தருகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். புதிய வார்த்தை பயன்படுத்தலாம் நாம் இனிமேல் இருந்து. என்னங்கிறத இந்த பாடலை படிக்கும்போது தெரியும். வள்ளல் பிரானுடைய வார்த்தைகளோடு பயணிப்போம். அடியன் ஆக்கி பிள்ளை ஆக்கி நேயன் ஆக்கியே அடிகள் ஆக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியே படியுளோரும் வானுளோரும் இதனை நோக்கியே பதியும் ஓரவாரன் என்பர் பரிவு தேக்கியே. மெய்யருள் வியப்பு அப்படிங்கிற பகுதியில் 5035வது பாடலாக இதை வள்ளல் பிரான் கொடுக்கிறார். ஓரவாரன் அப்படின்ற ஒரு புதிய வார்த்தையை கொடுத்துருக்கிறார். இது புதிய வார்த்தைனா புதுசாக அவர் கண்டுபிடிச்சாருங்கிறது இல்லை, ஏற்கனவே தமிழில் இருக்கின்ற வார்த்தை தான், ஆனால் அதிகமாக பயன்படுத்தாத வார்த்தை. இப்போ கேட்கும்போது புதுசாக இருக்குல்ல, ஓரவாரன் அப்படின்னா என்னதுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு புழக்கத்தில் பழக்கத்தில் இல்லாத வார்த்தையாக நம்முடைய வள்ளல் பிரான் இதை நமக்கு கொடுக்கிறார். சரி, முதல்ல என்னென்ன ப்ரமோஷனுங்கிறத பார்த்துடலாம். அதில் இருக்கின்ற தொக்கி நிற்கின்ற அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டா வள்ளல் பிரான் ஏன் இதை சொல்கிறார் நமக்காக அப்படிங்கிறதும் புரிய வரும். பார்க்கலாமா? அடியன் ஆக்கி பிள்ளை ஆக்கி. அடியன் ஆக்கி அப்படிங்கும்போது அதில் ஒரு என்ன மாதிரியான உணர்வு இருக்குன்னா, பிறந்த குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிறந்த குழந்தைக்கு, கை குழந்தைக்கு, பச்சை குழந்தைக்கு எதுவுமே தனக்காக செய்து கொள்ள தெரியாது. அதற்கு தெரிந்த ஒரே ஒரு விஷயம் பசிக்கும் போது பால் கொடுத்துட்டா தூங்கும். இந்த 2 வேலை தான் அவங்க குழந்தைகளுக்கு தெரியும். அப்படியாக தனக்கென்று எதுவும் தெரியாத அந்த காலத்தை தான் அடியன் ஆக்கி அப்படிங்கிறார். எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்த பருவம் அது. அந்த நேரத்தில் யார் யார் கையிலெல்லாம் குழந்தைய கொடுக்குறாங்களோ அந்த குழந்தை அவங்கக்கிட்ட ஒட்டிகிட்டு இருக்கோம், அவங்க இடுப்பில் உட்காந்துருக்கோம், அவங்க கையில் உட்காந்துருக்கோம். அதற்கென்று தனி சிந்தனை கிடையாது. அந்த நிலை தான் அடியன் ஆக்கி, அதாவது சபார்டினேஷன் நிலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எதையுமே தனக்காக செய்து கொள்ள தெரியாமல் மற்றவர்களால் செய்யப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்ற நிலைதான் அடியன் என்கின்ற அந்த நிலை. அதில் தனி சிந்தனை கிடையாது, தனி தேடல் கிடையாது, தனித்த கேள்விகள் கிடையாது, தனித்த பயணம் கிடையாது. முதல்ல அதுதான் மிக முக்கியம். அந்த குழந்தைக்கென்று தனித்த விருப்பங்கள் வெறுப்புகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறதா அடியன் என்கின்ற நிலை. அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்க. அடியன் ஆக்கி பிள்ளை ஆக்கி நேயன் ஆக்கியே. பிள்ளை ஆக்கி அப்படிங்கிறார். அதாவது ஒரு கை குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்தோன்னு வைங்களேன், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிடிக்காது, இதை நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு வாயை அம்மனை இறுக்கி மூடிக்கும்ல, அந்த மாதிரி நிலை பிள்ளை ஆக்கிங்கிறது. அதற்கென்று விருப்பங்கள் வந்துவிடும், அதற்கென்று பிடிவாதங்கள் வந்துவிடும், அதற்கென்று தேவைகள் வந்துவிடும். அந்த தேவையை 1-2 தானே கூட செயல்படுத்திக்க துவங்கும். சாப்பாடு வச்சா தானே எடுத்து சாப்பிடுகின்ற அந்த நிலை, அதுதான் பிள்ளை நிலை அப்படிங்கிறது. அதுலேயும் டிபெண்டன்சி இருக்குது, ஆனாலும் பல வேலைகளை தானே செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அடுத்த நிலையை நேயன் ஆக்கி அப்படிங்கிறார். நேயன் ஆக்கி அப்படிங்கும்போது தனக்கென்று சிந்தனைகள் வந்துவிட்டன, விருப்பு வெறுப்புகள் வந்துவிட்டன, தெளிவு வந்துவிட்டது என்கின்ற ஒரு காலகட்டம்.
அப்போ என்ன ஆச்சுன்னா நேயனாக்கின்னு அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நேயம் என்பது நேசம் கொண்ட அந்த நிலை. எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இந்த பாதையில் தான் போகணும், இந்த பாதையில் நான் போக மாட்டேன், எனக்கு இப்படியான சிந்தனை இருக்கிறது, இந்த சிந்தனை எனக்கு இல்லை அப்படிங்கிற சில பல தெளிவுகள் வந்திருக்கின்ற அந்த நிலை தான் நேயன் என்கின்ற நிலை. அப்போது சமூகம் கற்றுக் கொடுத்த பாடத்தால், உறவினர்கள் உற்றார் இவர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தால் சில பல இறை தேடல்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். கோயிலுக்கு போகிறது பிடிக்கும், அங்கே கொடுக்குற பிரசாதம் பிடிக்கும், அதை பற்றி வேறு கேள்விகள் இருக்காது. கோயில்னா கடவுள்ன்ற தத்துவம் உண்மையா, அங்கே இருக்கின்ற சிலை உண்மையா, அங்கே இருக்கின்ற வழிபாடுகளுக்கு என்ன அர்த்தம், அதன் மூலமாக நாம் எதை வாழ்வில் செயல்படுத்த வேண்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரியாமல் கோயிலுக்கு போகிறது, அங்கே உள்ள பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றது, அங்கே இருக்கின்ற இசைக்கருவிகளோடு சேர்ந்து அனுபவிப்பது அந்த சந்தோஷத்தை, கோயில் என்கின்ற அந்த வழிபாட்டு தலத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசனைகள், அந்த உணர்வுகள், இதெல்லாம் பிடிக்குங்கிற நிலை தான் நேயனாக்கி அப்படிங்கிறது. அடுத்தது தான் மிக முக்கியமான நிலை. இந்த எல்லா ப்ரமோஷனையும் கடந்து வந்துட்டார் நம்முடைய வள்ளல் பிரான். அடுத்த நிலையை சொல்கிறார் பாருங்க, அடிகள் ஆக்கி கொண்டாய். எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை, அடிகள் ஆக்கி கொண்டாய். எப்போ நாம் அடியாராக இருப்போம், அடிகளாக இருப்போம் அப்படிங்கிறது மிக முக்கியம். நமக்கென்று தெளிவுகள் வந்திருக்கும். இந்த கொள்கை, இந்த கோட்பாடு, இந்த தத்துவம், இந்த தத்துவார்த்தம், இந்த அறநெறி, இந்த நெறிமுறை, இதெல்லாம் தான் என்னுடைய இயல்பாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்வியலாக இருக்க வேண்டும்ங்கிறதா அடியன் என்கின்ற நிலை. அந்த அடியன் என்கின்ற நிலைக்கு வந்த பின்பு என்னுடைய அவலத்தையும் நீக்கிவிட்டாய் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். ஏன்னா அந்த கை குழந்தையாக இருந்தது, அப்புறம் பிள்ளையாக இருந்தது, அப்புறம் நேயனாக இருந்த போதெல்லாம் அவலங்கள் இருந்திருக்கும் நம்மை அறியாமல். ஏன்னா இது தவறா சரியா தெரியாது, இது உண்மையா பொய்யா தெரியாது. ஆனால் எதுவுமே தெரியாமல் நாம் அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தோம். அந்த பருவங்கள்லாம் அடியன் என்கின்ற நிலை வந்த பின்பு மனசு தெளிவடைந்த நிலை, அதற்கு பின்பு அந்த தத்துவங்களை புரிந்து கொண்ட நிலை. ஆகமங்கள் வேண்டாம், எனக்கு தனிப்பெரும் கருணை தான் என்னுடைய நிலை என்ற தெளிவு வந்த பின்பு அந்த அருட்பெரும் ஜோதியின் அடியனாகி விட்டேன் என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். எவ்வளோ அழகான தெளிவு பாருங்க. இந்த தெளிவைத்தான் நாமும் பெற வேண்டும் என்பதுதான் வள்ளல் பிரானுடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற செய்தி. சரி, அடியன் ஆயாச்சு, அவலத்தையும் நீக்கியாச்சு, அதை பற்றி உலகம் என்ன சொல்லுதுங்கிறத சொல்றார் பாருங்க. படியுளோரும் வானுளோரும் இதனை நோக்கியே பதியும் ஓரவாரன் என்பர் பரிவு தேக்கியே. அந்த ஓரவாரன்கிறது இந்த இடத்துல தான் வருது. படியுளோரும் வானுளோரும் அப்படின்னா வேதங்களை படித்து அதை வாழ்வியலாக கொண்ட ஆகமக்காரர்கள், அவர்கள் சொல்லுகின்ற வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் அப்படின்னு எல்லாரையும் சொல்லலாம். எல்லா நிலையிலும் இருப்பவர்கள் பதியை நோக்கினா அந்த தலைவனை நோக்கி, நம்முடைய வள்ளல் பிரானுக்கு தெளிவை கொடுத்திருக்கின்ற அந்த சிந்தனையை நோக்கி ஓரவாரன் என்பர் அப்படின்னு சொல்கிறார். ஓரவாரன் அப்படின்னா பரிவு அப்படிங்கிறத தாண்டி ஓர வஞ்சனைன்னு நம்ம பயன்படுத்துகிறோம்ல, பார்ஷியாலிட்டி. அதாவது மற்ற எல்லா குழந்தைகளையும் விட வள்ளல் பிரான் என்கின்ற குழந்தைக்கு அந்த தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி பிடித்திருக்கிறது. அதனால் அந்த அருட்பெரும் சோதி என்கின்ற தத்துவம், அந்த இறைத்தன்மை வள்ளல் பிரானுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறதாம் ஞானத்தை அப்படின்னு உலகம் சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. ஓரவாரன், அந்த அருட்பெரும் சோதியே வள்ளல் பிரானிடம் ஓரவாரனாக ஓர வஞ்சனையோடு பார்ஷியாலிட்டியோடு மற்றவர்களை ஒதுக்கிவிட்டு இவருக்கு மிக அதிக அன்பையும் நேயத்தையும் சிந்தனை தெளிவையும் கொடுத்திருக்கிறது என்று உலகம் சொல்லுகின்ற அளவுக்கு என் மீது அருட்பெரும் சோதி தத்துவம் என் மீது கருணை கொண்டது. அப்படிங்கிற போது வள்ளல் பிரான் எந்த இடத்துல வந்து நிற்கிறாருங்கிறது மிக முக்கியம். ஒன்றுமறியாத கைப்பிள்ளையாக பிறந்து வளர்ந்து நேயனாக்கி அதற்கு பின்பு அடியனாக்கி கொண்ட அந்த நிலையிலிருந்து ஓரவாரன் என்கின்ற நிலைக்கும் வந்து சேர்ந்துட்டாராம். யோசிச்சு பாருங்க, இந்த அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணைங்கிற தத்துவம், அன்பே சிவம் என்கின்ற தத்துவம் காலகாலமாக இருப்பது தான். ஆனால் வள்ளல் பிரான் என்று சொன்னவுடன் தனிப்பெரும் கருணைன்னு சொல்கிறோம், அருட்பெரும் சோதின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அருட்பெரும் சோதின்னு சொன்னவுடனே வள்ளல் பிரான்னு சொல்கிறோம்ல. அப்போ இரண்டும் பிரிக்க முடியாத தத்துவங்களாக மாறி நிற்கிறது. மற்றவர்களை விட மிக அதிகமாக
பாரபட்சம்ங்கிற வார்த்தையை நம்ம தவறாக பயன்படுத்தலை. மிக அதிகமான புரிதலோடு மிக அதிகமான நேயத்தோடு இருந்த ஒரே ஞானி, ஒரே வள்ளல், ஒரே சித்தர் நம்முடைய வள்ளல் பிரான் என்கின்ற நிலைக்கு வந்து சேர்ந்து விட்டார் அப்படிங்கிறத தான் இந்த பாடல் சொல்லுது. 4 வரி பாடல்ல வள்ளல் பிரானோட 51 ஆண்டு வாழ்க்கையை பொருத்தி காட்டுகிறார் என்றால் எப்பேற்பட்ட பேரு நம்முடைய வள்ளல் பிரானுக்கு வாய்த்திருக்கிறது. அந்த பேற்றினை பற்றி படித்தால், யோசித்தால், சிந்தித்தால், பேசினால் மட்டும் போதுமா? நமக்கும் அந்த பேர் வந்து சேரணும் இல்லையா? அப்படின்னா வந்து சேரணும்னா என்ன பண்ணணும்? நாமும் முதல் அடி எடுத்து வைக்க வேண்டும் அருட்பெரும் சோதியை நோக்கி. அதை செய்வோம் இன்றைக்கு, இப்போதே, இந்த நிமிடத்திலிருந்தே. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.